வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நம்ம இயர் எண்ட் வந்தாச்சு. ஸோ இந்த இயரை பற்றின ஒரு வீடியோ மேக் பண்ணலாம், ஒரு ஒரு வீடியோ, ஸோ தட் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு கவலைப்படாதீங்க, ஒரு ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோ தான். ப்ளஸ் இதுலேயே நம்ம வந்துட்டு ஒரு ஜென்ரலான ஆஸ்பெக்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ட்ரேடிங் தான் என்னோட ஹோல் பிஸ்னஸா வந்துட்டு நான் பண்ணிட்டுருக்கேன். என்னோட பிஸ்னஸ் வந்துட்டு ட்ரேடிங் தான். ஓகேங்களா? ஸோ 2023ல நான் ட்ரேடிங்லேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நெறைய மந்த்ஸோட P&L வந்துட்டு மோஸ்ட்டா ஆல் தி மந்த்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. அந்த ஒவ்வொரு மந்த்ஸோட அம் ரிசல்ட்லயும் வந்துட்டு நான் என்ன போஸ்ட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நான் மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்திருப்பேன். சம்டைம்ஸ் ரிவெஞ்ச் ட்ரேட்ஸ்னா, அதாவது என்னோட கேபிட்டலே காலி பண்ற அளவுக்குலாம் நான் எடுத்தது இல்லைங்க. பட் ஒரு ட்ரேடுல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, மார்க்கெட் சம் டேஸ், ஆல் டேஸ் கிடையாது. லைக் மந்த்லி ஒரு 4, 5 டேஸ் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல 4, 5 டேஸ் சாலிடா பண்ணிடுவேன். என்னன்னா திரும்ப போய் ஒரு ட்ரேடு, 2 ட்ரேடோ, 1 ட்ரேடோ எடுக்கும்போது என்ன ஆயிட்டு இருந்ததுன்னா, என்னோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஆல்ரெடி ஒரு லாஸ் வாங்கி நம்மளோட ப்ராஃபிட்ட குறைச்சிருப்போம். மறுபடியும் செகண்ட் ட்ரேடும் நம்ம வந்து ஒரு ஒரு காம் மைண்ட் செட்ல எடுக்க மாட்றோம். மார்க்கெட் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிடுச்சு, தப்புன்னு சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் தப்புன்னு சொல்லிட்டு அகெயின்ஸ்ட்டா வந்துட்டு ஒரு 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 மைண்ட் செட்ல வந்துட்டு நான் மறுபடியும் மறுபடியும் ட்ரேட் எடுத்தனால, எக்ஸ்ட்ரா இப்ப பார்த்தீங்கன்னா, நான் 4 ஸ்டாப் லாஸ் மட்டும் வாங்கியிருந்தா கூட, ஆ இப்ப வந்துட்டு ஒரு செகண்ட் இருங்க. நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு 4 ஸ்டாப் லாஸ் மட்டும் இப்ப நான் ஆல்ரெடி ஒரு 4 லாஸ் வந்துட்டு ஒரு ஒரு நாள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 லாஸ் மட்டும் வாங்குனேன்னா கூட ₹300 பார்த்தீங்கன்னா, ₹1200 தான் லாஸ் பண்ணியிருப்பேன். ஆனா நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரேட் ஒரு 4 நாளைக்கு சேர்த்து எடுக்கும்போது மறுபடியும் ஒரு ₹1200 லாஸ் ஆகுது. ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஓவரால் லாஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ₹2400. ஸோ இப்ப என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ₹2400 நம்மளுக்கு வந்துட்டு லாஸ்ல இருக்கு. ஸோ நான் ப்ராஃபிட்டே வந்துட்டு ₹2000 பண்ணனா கூட, ப்ராஃபிட் வந்துட்டு ₹2000 பண்ணனா கூட என்ன ஆயிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நான் லாஸ்ல தான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இருப்பேன். இதுலேருந்து நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது? எவ்வளோ லாஸ்ல இருக்கேன்? ₹400. இப்ப என் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது ட்ரேடிங்லேருந்து ப்ராஃபிட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட மைண்ட் செட். என்னோடது இல்ல, காமனா எல்லாரோட மைண்ட் செட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, ஆனா இதுல வந்து மார்க்கெட்டோட மிஸ்டேக்கா? இல்ல என்னோட மிஸ்டேக்கா? கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ நான் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்திருந்து, ஓவரால் லாஸ் வந்து 1200 வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. அந்த மந்த்தே நான் திரும்பி 2000 ப்ராஃபிட் பண்ணும்போது, நான் ₹600 ப்ராஃபிட்ல இருந்திருப்பேன். ரைட்டா? நீங்க ஸ்ட்ராட்டஜி, செட்டப் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஸோ, இங்க யாரோட மிஸ்டேக் நடக்குது? என்னோட மிஸ்டேக். டோட்டலா +600ல வர வேண்டிய ட்ரேட நான் -400க்கு மாத்துனது என்னோட தப்பு தான். ஸோ, அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ட்ரேட்ஸ். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா மந்த்ஸும் ரிப்பீட்டடா பண்ணனான்னு சொல்ல முடியாது. 2, 3 மந்த்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேக்ஸிமம் டைம்ஸ்ல. ஸோ, அது வந்து என்னோட சில மந்த்ஸ வந்து என்ன வந்துட்டு நான் ப்ராஃபிட்டபிளா மாத்திக்கிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ, அந்த டைம்ல வந்துட்டு நான் நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்டின்னா, அந்த மல்டிபிள் ட்ரேட்ஸ கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காகவே, நான் வந்துட்டு நெறைய ரூல்ஸ் வந்துட்டு செட் ஆஃப் ரூல்ஸ் ஆல்ரெடி எழுதியிருந்தேன். பட் என்னோட ரூல்ஸ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி, நான் அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணும் அப்டின்றதுக்காக, நான் வந்துட்டு பண்ணேன். ஸோ, எனக்கு தெரிஞ்சு இப்போவே நான் வந்துட்டு மல்டிபிள் ட்ரேட்ஸ் மோஸ்ட்டாவே லாஸ்ட் 1 1/2 டூ 2 மந்த்ஸ்லயே நான் ஒரு நாள் கூட அகைன்ஸ்ட்டா எடுத்தது கிடையாது. ஸோ, அதனால இத வந்துட்டு நான் வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டுருக்கேன். பண்ணிடுவேன். டோட்டலாவே பண்ணிடுவேன் அப்டின்றது இருக்கு. அப்புறம் நாட் வெயிட்டிங் ஃபார் பிக்கர் ப்ராஃபிட்ஸ். நான் மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா 1:2 தான் எடுப்பேன். கரெக்ட்டா 1:2ல வந்துருவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னோட செட்டப் பேட்டர்ன் எல்லாமே அதுதான். பட் என்னோட பேட்டர்ன்லயே எந்த மாதிரியான என்ட்ரீஸ் குடுத்தா, நான் ஒரு லாங்கர் ப்ராஃபிட், லாங்கர் ஸ்ட்ரெச் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வொர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்துட்டு அஸ் எ ட்ரேடரா நான் ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்க முடியாது. மார்க்கெட்டுங்கிறது ஒரு நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸோட இருக்கக்கூடியது, ரைட்டுங்களா? ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் மார்க்கெட் எனக்கு வந்து அம் ப்ரெஷியஸ் கிஃப்ட்ஸ் வந்துட்டு தரும். சரியா? ஸோ நான் ஒரே இடத்துல உட்காந்துட்டு மார்க்கெட்டே ப்ளேம் பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னா, நான் தான் வந்துட்டு ஃபெயிலியரா இருப்பேன். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப சூப்பர்பா வொர்க் ஆகுது. ஸோ 1:5 தர கேப்பபிலிட்டி இருக்க பேட்டர்ன்ட்ட 1:2 மட்டும் எடுக்கிறது என்னோட மிஸ்டேக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதுக்கான அப்கமிங் ப்ராசஸா நான் வந்துட்டு ஒரு சில வொர்க்ஸ் பண்ணிருக்கேன். அதை கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட நான் ரிவீல் பண்ணுவேன். ஸோ அப்கமிங் நெக்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, நான் நெறைய ட்ரேடிங் பிளான்ஸ் பிளஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கான பிளான்ஸும் நெறைய வச்சிருக்கேன். ஸோ அது வந்துட்டு என்னோட ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் மிஸ்டேக்குன்னு நான் சொல்ல முடியாது. இந்த வருஷம் நான் ட்ராபேக்கா தான் பார்க்குறேன். இந்த வருஷம் நான் அத பண்ண முடியல. ட்ரை பண்ணேன். பட் முடியல. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு ப்ராப்பரா அத பிளான் பண்ணிட்டு பண்ணணும் அப்டி சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெரி
ஆம்புஷ் என்ட்ரீஸ் நெறைய என்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப பிரியரா என்ட்ரி குடுத்துட்டே இருப்பேன். ஸோ, அதனால ஸ்டாப் லாஸ் வாங்கினேன். சில இடத்துல வந்துட்டு நான் என்ட்ரி ஆயி ஸ்டாப் லாஸ் வாங்குனதுக்கப்புறம் எனக்கு தெரியும், அது அடடா! இன்னும் கொஞ்சம் ஒரு கேண்டில் வெயிட் பண்ணியிருந்தா, ஆ நல்லா ப்ராஃபிட் எடுத்திருக்கலாமே! நம்மளோட டிரெக்ஷன் தப்பாயிடுச்சே! அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ, அத வந்துட்டு கரெக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப நான் லாஸ் வாங்குற ஒரு 22 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10 டூ 11 டேஸ் சாலிடா ப்ராஃபிட் பண்ணிர்றேன். மீதி இருக்க ஒரு 5 டேஸ் வந்துட்டு 10 டேஸ் லாஸ் பண்றேன் இல்லைங்களா? அதுல வந்துட்டு 5 டேஸ் தவிர்க்க முடியாது வாலட்டிலிட்டி லாஸ் பண்ணிர்றேன். அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ் பார்த்தீங்கன்னா, நான் அகைன்ஸ்ட் டைரக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு 2, 3 கேண்டில் வெயிட் பண்ணியிருந்தாவே, நான் ப்ராப்பரான டிரெக்ஷன்ல போயிருக்கலாம். ஸோ, அது வந்து என்னோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவ இன்கிரீஸ் பண்ணும். ஸோ, நான் வெயிட் பண்ணி இன்னும் ஒரு கேண்டில் வந்துட்டு ஸ்லோவா வந்துட்டு வெயிட் பண்ணி எடுக்கலாம். அதாவது லாஸ்ட் 29த் நான் போட்ட ட்ரேடிங் வீடியோ. அதாவது நேத்து நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். நான் லாஸ்ட் கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படிதான் வந்துட்டு நான் எடுத்திருந்தேன். ஒரே ஒரு கேண்டில் வெயிட் பண்ணி செக் பண்ணியிருந்தாவே எனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு செல்லிங் சைட் போகுதுன்னு சொல்லிட்டு. பட் நான் கொஞ்சம் அந்த டைலமா இருந்தும் நான் எடுத்துறது. டைலமா இருக்கும்போது ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு 2 கேண்டில் மைண்ட் ரிலாக்ஸா பார்த்தாவே எந்த டிரெக்ஷன்றது கான்ஃபிடென்ட்டா புரிஞ்சிரும். பட் நமக்கு டைலமாலேயே ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லுது பார்த்தீங்களா? அதான் ஹியூமன் எமோஷன். ஸோ அந்த எமோஷன நான் கட் டவுன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இதுதான் நான் மேஜரா வந்துட்டு மிஸ்டேக்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கா நான் இந்த வருஷம் பார்க்குறேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் அப்கமிங் இயர்ஸ்ல வந்துட்டு அதாவது 2024லயே நான் வந்துட்டு இது எல்லாமே ரிசால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்டின்னா, இது மாரி ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்டிங்கிறத திங்க் பண்ணி பாருங்க. ரைட் டவுன் பண்ணுங்க ஒரு பேப்பர்ல. அத நம்ம எப்படியெல்லாம் சரி பண்ணலாங்கிறதுக்கான வழியும் எழுதி, சரி பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸும் எடுங்க. அதுக்கான ஒரு லேர்னிங் வீடியோவ லாஸ்ட் வீக்கே எஜுகேஷன் மோட்டிவேஷனல் வீடியோல போட்டிருக்கேன். அத பாருங்க. ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து எழுதுங்க. எதுவுமே எழுதாம யோசிக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஆ நான் வந்துட்டு என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன் 2023ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு நான் 4 1/2 இயர்ஸா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும், என்னோட ரூல்ஸ ரொம்ப ப்ராப்பர் கெட்டா எனக்கு வந்துட்டு இதுதான் நம்மளோட ரூல்ஸ். இப்படித்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இதுதான் என்னோட ட்ரேடிங் மாடல் அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிச்சது, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான். யூடியூப் வந்துட்டு ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணேன் இல்லைங்களா? அப்பதான் வந்துட்டு நான் ரொம்ப ஃபோக்கஸ்டா ட்ரேடிங்ல வந்துட்டு இதுதான் என்னோட ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சேன். பிளஸ் நான் அதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டுருந்தேன். அந்த அந்த ஜனவரிலேருந்து மட்டும் தான் நான் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அ என் ஃபியூச்சர்ல பண்ற அதே தான். பட் ஆப்ஷன்ல பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஆப்ஷன் பையரா ஏன் ஆகணும்னு எல்லாரும் நெனைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையிங்ல பிரீமியம் அமௌண்ட் கம்மியா இருக்கு. ஸோ நான் வந்துட்டு இப்போ ஒரு லாட்டுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 5,000 இருக்கு. பட் நான் ஃபியூச்சர் ஒரு லாட்ட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே 1,25,000 வந்துட்டு எனக்கு தேவைப்படுது ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்ண. ஸோ என்னால மார்ஜின் வந்து 2 லாட் போறதே கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால தான் பையிங் வரணும்னு நெனச்சேன். ஸோ நான் ஃபியூச்சர் ட்ரேடர்லேருந்து பையரா மாறுனேன். ஸோ அந்த இடத்துல சில திங்ஸ வந்து நான் பிராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ அந்த இடத்துல என்னோட ட்ரேடிங் கரியரும் கொஞ்சம் லேக் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்டாப் லாஸ் வேற மாரி பாயிண்ட்ஸ் வைப்பேன். அங்க வாலட்டிலிட்டி வேற மாரி இருக்கும். என்ட்ரி பாயிண்ட்ஸ் வேற மாரி இருக்கும். பட் இங்க கொஞ்சம் மாடிஃபை ஆச்சு. ஸோ அதெல்லாம் சரி பண்ணி எனக்கு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி வரதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் எடுத்தது. ஜான் டூ ஜூன். அப்புறம் ஜூன்ல தான் அதுக்கப்புறம் நான் கான்ஃபிடன்ட் ஆனதுக்கப்புறம் தான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். உங்ககிட்ட என்னோட ட்ரேடிங் ஐடியா ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட லேர்னிங்ஸ வந்துட்டு ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதுதான் வந்து நான் அச்சீவ்மென்ட்ஸ் 2023ல பண்ணதா நெனைக்கிறேன். ஸோ இப்ப நான் ஷார்ட் கேப்பிட்டல்லயே என்னால ப்ராஃபிட் பண்ண முடியுது. லைக் 5,000க்கு என்னால ஒரு ஒரு மினிமம் லைக் ₹1000 டூ 1,500 வரைக்குள்ள பண்ண முடியுது. ஸோ அந்த ப்ராஃபிட்ட நான் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸும் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ தட் அப்பதான் வந்துட்டு அ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு சின்ன விஷயத்துல ட்ரேட் பண்ண கத்துக்கிட்டோம்னா மட்டும் தான் நம்மளால வந்துட்டு ஒரு பெரிய லாட் போ முடியும். ஸோ அத பத்தி நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். ஸோ அதனால நான் வந்துட்டு அதுக்காக தான் உங்களுக்கே தெரியும் #365 டேஸ் ட்ரேடிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது மூலமா நான் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் பிளான்ஸ் ஃபார் 2024 அப்படின்னு பார்த்தா, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்ட்டு. அந்த மிஸ்டேக்ஸ ரெக்டிஃபை பண்றது தான் என்னோட பிளான்ஸ் ஃபார் 2024 ட்ரேடிங்காவே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மள்ல நெறைய பேர் நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு YouTubeல வீடியோவே பார்த்தா கூட, ஒரு 1,00,000 2,00,000ல ட்ரேட் பண்ற ட்ரேடரோட வீடியோ பார்க்கறதுக்கு தான் மக்களுக்கு பிடிக்குது. அதுல வந்துட்டு அவங்க என்ன கத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டருந்து அப்படி பார்த்து அவங்களோட சைக்காலஜி கத்துக்கிட்டா பரவால்ல. பட் மக்களுக்கு அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் கண்ணுக்குள்ள இருக்கு. நீங்க எத்தன பேர் நெனச்சு பாருங்க. உண்மையா தொட்டு சொல்லுங்க. வந்துட்டு உங்களுக்கு அந்த மாரி நம்பர்ஸ் டெம்ப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது வந்துட்டு இப்ப நானே வச்சுக்கோங்களேன். எனக்கு ஏன் வந்துட்டு இப்போ என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நெறைய மக்கள்
இப்போ பேசிக்கா சப்போர்ட் பண்றவங்கள நான் ரொம்பவே தேங்க்ஃபுல்லா இருக்கேன். அப்ரிஷியேட்டும் பண்றேன். ஆனா உங்கள மாதிரி ஏன் மத்த நெறைய பேர் இன்னுமே என்ன சப்போர்ட் பண்ணாம இருக்காங்க தெரியுங்களா? நான் போடுற ப்ராஃபிட் அண்ட் லாஸும் ஆகட்டும், நம்பர்ஸ் இன் 300 ரேஞ்சஸ்ல இருக்கு. ஆர் நியர் பை தௌசண்ட்ஸ் லைக் வித்தின் 10,000க்குள்ள தெரியுது. ஸோ அவங்களுக்கு யாருக்கும் இந்த நம்பர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பீப்பிளோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாவே லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு இவங்க லேர்னிங்க்காக பார்க்குறாங்களா? இல்ல அத வந்துட்டு அ ஒரு ஒரு நம்மளோட மைண்டுக்கு ஒரு ஹியூமன் மைண்டுக்கு அந்த நம்பர்ஸோட ஒரு ஒரு லாஜிக் இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம மைண்ட் டெம்ப்ட் ஆகும் அந்த நம்பர்ஸ பார்க்கும்போது. ஸோ அந்த நம்பர்ஸ்க்காக பார்க்குறோமா? அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்க. ஏன்னா, நீங்க வந்துட்டு அவங்க சைக்காலஜிய பார்த்து அவங்ககிட்ட இருந்து எதோ கத்துக்கிற மாரி இருந்தா சரி. ஏன் அந்த நம்பர்ஸ் ஓரியன்டடா இப்போ நான் வந்துட்டு எடுத்துட்டு ஒரு கன்டினியூஸா ஒரு 5 டேஸ்க்கு வந்துட்டு, ஹவ் ஐ மேட் 25 லேக்ஸ் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நெறைய சப்ஸ்கிரைப் ஆகும். என் வீடியோ வைரல் ஆகலாம். பட் ஆனா வந்துட்டு நம்ம நம்பர்ஸ் வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ்ல மினிமம் பட்ஜெட்ஸ்ல போடும்போது மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபர்ஸ்ட்டு எதுவுமே வந்துட்டு நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறதுலருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான், நம்மளால ஹையர் லெவல்ஸயே சஸ்டெயின் பண்ண முடியும். நம்ம எடுத்தோனே ஹையர் லெவல்ஸ் போயி, அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம சொல்ற மூலமா எந்த ஒரு விஷயமே நடக்காது. ஓகேங்களா? ஸோ நான் பிளான்ஸ் அப்படின்னு என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா? சிங்கிள் லாட். ஏன் நான் சிங்கிள் லாட்ல பண்றேன்? ஏன்னா நான் மல்டிபிள் லாட்ஸ்ல பண்ணும்போது எந்த ஒரு எமோஷனும் என்ன வந்துட்டு ஓவர் கம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சிங்கிள் லாட்ல என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பேட்டர்ன்ஸையும் செக் பண்ணும்போது, எனக்கு எல்லா ப்ராஃபிட்டபிலிட்டியும் கண்டிப்பா என்னோட ஹேண்ட்ஸ்ல இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹிஸ்ட்ரியிலருந்து இருக்கிற டேட்டா தான். ஸோ ஹிஸ்ட்ரியிலருந்து எடுக்கிற டேட்டாக்கு நான் ஒரு ரேஷியோ போட்டு வைக்கும்போது, நான் மல்டிபிள் லாட்ஸ் போம்போது ஒரு சிஸ்டமேட்டிக்கா என்னோட ட்ரேடிங் போகும். ட்ரேடிங் போகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ப்ராஃபிட் ஜெனரேட் ஆகும். என் மைண்ட் செட்டும் கரெக்ட்டா இருக்கும். பிளஸ் என்னோட சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர்ஸும் ப்ராப்பரா வொர்க் ஆகும். எடுத்த உடனேயே ஒரு ஒரு 1 crore போட்டோ, இல்ல ஒரு 10 லேக் 20 லேக்ஸ் போட்டு பண்றனால என்ன யூஸ் இருக்குன்னு கேளுங்க. ஸோ ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதான் என்னோட சிஸ்டமேட்டிக் பிளான். ஸோ அதுக்காக தான் உங்க முன்னாடி நான் ஹேஷ்டாக் வந்துட்டு 365 டேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேஷ்டாக் 365 டேஸ் போயிட்டுருக்கும்போதே என்னோட ட்ரேடிங் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி வேணா மாறலாம். லைக் இன்னும் லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் நான் 99% சிங்கிள் லாட்லயே பண்ணி பார்க்கலான்னு யோசிக்கிறேன். பட் ஸ்டில் என்னோட கெரியர் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து நான் வந்துட்டு மல்டிபிள் லாட்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆயிட்டே போவேன். ஏன்னா என்னோட சைக்காலஜி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பில்ட் ஆயிட்டு வருதுன்றது என்னோட நம்பிக்கை. ஓகேங்களா? ஸோ இதுக்காக நான் மெனி அதாவது இயர்ஸ் பாஸா நான் வந்துட்டு இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைம்க்காக தான். ஸோ அ ஸோ அதுதான் என்னோட ஃபியூச்சர் பிளான். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து மல்டிபிள் பிளான்ஸ் இருக்கு. சிஸ்டமேட்டிக்கா என்னோட கோல்ஸ டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கேத்த மாரி தான் நம்மளோட பிளான்ஸ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். கண்டிப்பா கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு பிளானையும் நான் ரிவீல் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு அம் அ நான் அச்சீவ் பண்றதுக்கான கோல் செட் வைப்பேன். ஸோ என்ன வந்து பேஸ்லேருந்தே ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். எப்படி ஒரு ட்ரேடர் க்ரோ ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்களும் இந்த மாரி ஒரு ஸ்மால் ஸ்மால் பிளான்ஸ வச்சு நீங்களும் உங்களோட ட்ரேடர் ஆகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, உங்களோட நெக்ஸ்ட் இயர்க்கான ட்ரேடிங் கோல நீங்களும் டிவைஸ் பண்ணுங்க. அதுக்கான கீ ஒர்க்ல நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதான் 2024ஓட ட்ரேடிங் கோல். ஸோ நான் வந்துட்டு ஹையர் லாட்ஸ் போணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேஸ் பிளான் ஆல்ரெடி லாஸ்ட் இயரே நான் வந்துட்டு ஓன் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஹேஷ்டாக் 365 டேஸ் வந்து வில் மேக் மீ அச்சீவ் தட் கோல்ன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு கைண்ட் அட்வைஸ் தான் சொல்றேன். நம்பள்ல நெறைய பேர் வந்துட்டு, நம்மகிட்ட இருக்க ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு என் நம்ம கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ, அத ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்து ஹாப்பியாவும், தேங்க்ஃபுல்லாவும் இருக்கணும் காடுக்கு. நம்ம கிட்ட கார் இல்ல, நம்ம கிட்ட வீடு இல்ல, நம்ம கிட்ட சொந்தமா அது இல்ல, இது இல்ல, அந்த வாட்ச் இல்ல, அந்த ஃபோன் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு புலம்பவே கூடாது. ஃபர்ஸ்ட்டு திங் நம்ம கீ சக்சஸ்க்கு என்ன தெரியுமாங்க? 2024 சக்சஸ்க்கு நான் சொல்ற ஃபர்ஸ்ட்டு மந்த்ரம் என்னன்னா, பி தேங்க்ஃபுல் டூ காட். நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நம்ம கிட்ட இருக்க திங்ஸ்க்காக. ஏன்னா, நீங்க என்னைக்கா ஒரு நாள் ஒரு கை, கால் இல்லாதவங்களையோ, இல்ல உடம்பு முடியாதவங்களையோ பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஒருத்தர போய் அவங்க லைஃப் ஸ்டைல பார்த்தீங்கன்னா, அவங்கள கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நடக்கிறது, நிக்கிறது எல்லாமே அவங்களோட லைஃப்ல ஒரு கோலா இருக்கும். நமக்கு அந்த மாதிரி கிடையாது இல்லையா? ஏன்னா நான் அத பார்த்துருக்கேன். அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ, அ இப்போ நம்ம வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிறத வச்சு ஃபர்ஸ்ட்டு ஹேப்பியா இருக்க கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க அப்படியே இருந்துருங்கன்னு சொல்லல. அது வேணும், இது வேணும்னு நீங்க எய்ம் பண்றதுக்கு முன்னாடி, அத ரீச் பண்றதுக்கு என்ன வழிங்கிறத ஃபர்ஸ்ட்டு யோசிங்க. யோசிக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க கிட்ட இருக்கிறத வச்சு நீங்க சந்தோஷமா இருக்க பழகுனீங்கன்னா தான், அடுத்த லெவலுக்கு போகவே முடியும். நீங்க என்கிட்ட இருக்கிறது
பிடிக்கல, அதனால நான் அடுத்தது போறேன் அப்டின்னா, அப்ப எதுவுமே உங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ரூ. 10,000 வந்தா பத்திருமா? ரூ. 10,00,000 வந்தா பத்திருமா? ரூ. 1,00,00,000 வந்தா பத்திருமா? அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு ஹாப்பினஸ்ன்ற ஒரு விஷயம் எதுலயுமே கிடைக்காது. ஸோ இருக்கிறத வச்சு ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருங்க. அடுத்தடுத்த கோல்ஸ் என்னன்றத நீங்க பிளான் பண்ணி, மெயின் கோல்க்கு அப்புறம் சப் கோல்ஸ் டிவைட் பண்ணி எழுதுங்க. அத நோக்குன ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட்டு நீங்க நடங்க. நீங்க ப்ராசஸ மட்டும் பாருங்க. காட் வந்து உங்களோட எண்ட் அவுட்புட்ட குடுக்குறதுல கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். காட் வந்து கண்டிப்பா உங்களோட அவுட்புட்ல வந்து கடவுள் உங்களுக்கு ஃபோக்கஸ் குடுப்பாரு. ஸோ மறக்காம நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க திங்ஸ்ல வச்சு ஹேப்பியா இருங்க. நீங்க அடுத்து என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கங்கிறத ஒரு பேப்பர்ல எழுதுங்க. நான் ட்ரேடர் ஆகணுமா? இப்ப நான் எடுத்துக்கோங்க. ட்ரேடர் ஆகுனா கண்டிப்பா 100% நான் சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பேப்பர்ல எழுதிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான செட்டப், ரூல்ஸ் நீங்க என்ன டைப் ஆஃப் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு, அதப்படி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருங்களேன். திரும்ப திரும்ப தப்பு வருதா? அந்த தப்ப கரெக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் இப்படி பண்ணும்போது, கண்டிப்பா நீங்க ட்ரேடர் ஆவீங்க. நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரேடிங்கே ஒரு வேஸ்ட்டுன்னு நெனச்சுட்டு, அதுல வந்து காச போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங் வேஸ்ட்டு நீங்க அப்படின்னு நீங்க உலகத்துக்கு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதனால என்ன யூஸ் உங்களுக்கு? சொல்லுங்களேன். என்ன யூஸ் உங்களுக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஸோ, எத திங்க் பண்ணாலும் பாசிட்டிவா ஃப்ரம் த ஹார்ட் நம்மளால முடியும்னு திங்க் பண்ணுங்க. நம்மளால முடியுமான்னு யோசிக்காதீங்க. இல்ல நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. ஆல்வேஸ் திங்க் நம்மளால முடியும், முடியும், முடியும். ஸோ, அதுக்கான ஃபுட் பிரிண்ட்ஸ நீங்க எடுத்து வைக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ, அட் தி எண்ட் உங்க எல்லாருக்குமே விஷ் யூ ஹேப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் 2024 கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது அதுதான். நம்ம எல்லாருமே எந்த ஒரு இயற்கை சீற்றமும் இல்லாம, இந்த ஒரு நம்மளுக்கு பெரிய ஒரு கொரோனா மாரியான வைரஸ் வந்துட்டு அதிகமா ஸ்ப்ரெட் ஆகாம, நம்ம எந்த ஒரு தாக்கமும் இல்லாம, நம்ம ஹியூமன் கம்யூனிட்டியா மத்தவங்களுக்கும் நல்லது செஞ்சு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம, ஆஸ் அ ஹியூமனா நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிறத நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். தேங்க் யூ. ஒன்ஸ் அகைன் விஷ் யூ அ ஹேப்பி நியூ இயர். மறுபடியும் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். அன்டில் தென் மறக்காம நம்ம சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.